refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala. Welcome Kalakanadi fans to RRR. ஓகே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போலாம். பாய் சார். சிஎஸ்கே நான் ஆரம்பிக்கலையா? பாதி ஆடி இருக்காங்க சார், மீதி நாளை மறுநாள் வந்து ஆடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமா, இன்னைக்கு வேர்ல்டு இட்லி டே. தெரியல, வேர்ல்டு இட்லி டே. பட் வேர்ல்டு இட்லி டேல நம்ம டீம் சட்னி ஆக்கிட்டாங்க. யார் ஆரம்பிச்சது? பர்கர். இட்லி டே இன்னைக்கு சட்னி ஆக்கினதுக்கு காரணம் பர்கர். அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. ஏபி காம்பினேஷன், ஆர்ச்சர் பர்கர் காம்பினேஷன்ல ஒரு ஸ்லைடு ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த போன 22 அன்னைக்கு இந்த சிஎஸ்கே கரண்ட் டீம் வர்சஸ் லெஜெண்ட் ஏதோ ஒரு மேட்ச், ஃபெஸ்டிவல் மேட்ச் ஆட போறதா சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த ஃபெஸ்டிவல் மேட்ச் இன்னைக்கு ஆட்டாங்க பொழுது. சார் எது ஆடினாலும் பிரச்சனை இல்லை சார், ஜெயிச்சா போதும் சார். அந்த எந்த ப்ராக்டிஸ் மேட்சாக இருந்துட்டு போட்டோம் சார், ஜெயிக்கணும்ல சார். அது ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாவது இருக்கணும் சார். அது மிஸ் ஆயிடுச்சுன்றதுதான் சார் கவலையே. ஆமா, அவங்களுக்கு என்ன சொன்னேன், நான் வந்து போலிங் வந்து பயமா இருக்கு நம்ம டீம்னு சொன்னேன். அவங்க அது கோச்சிங் தான், நான் போலிங்னு சொல்றீங்க, பேட்டிங் இப்படிதான்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் லாஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் ஆன சீரியஸ் நாட். ஃபர்ஸ்ட் பிட்ச் வந்து ஒரு ஈஸி கிடையாது ஆடுறதுக்கு, முதல்ல டு ஸ்டார்ட் வித். அதுக்கு டெக்னிக்கலி கொஞ்சம் நல்லா ஆடுறணும். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ராடனரியா டெஸ்ட் மேட்ச் மாதிரி போட்டாங்க. ஆர்ச்சர் பர்கர் காம்பினேஷன் அவங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், லைன் அண்ட் லெங்க் பர்ஃபெக்ட். அதுல பர்கர் என்ன டேஞ்சர்னா, அந்த 3 ஸ்டம்ப்ஸ் லைனுக்குள்ள ஒரு பால் உள்ள வருது, ஒரு பால் வெளில போகுது. அதுல ரணகலமாக்கி விட்டாங்க. சஞ்சு சாம்சன் ஏற்கனவே ஒன்று அவுட் ஆயிருக்கணும், ஸ்லிப் ஆகி அவர் கேட்ச் போச்சு. லக்கிலி ஃபீல்டர் இல்லை. ஸோ அவர் அது ரணகலமாக்கி அவர் காலே நவுர்ல அந்த பால், அவர் உள்ள வருதுன்னு இப்படி பிளிக் ஆடிட்டு பால் வெளில போயிடுச்சு. ஓகே. அதனால ஒன்றும் ப்ளூவே இல்லை. போலிங் குவாலிட்டி ஆஃப் தி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரோக்ஸை கர்டைல் பண்ணின்னு கொஞ்சம் பவர் பிளேயர்ல ரன் வராது இன்னைக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி ரன் ரேட்டுக்கு செட்டில் ஆயிடும். அங்கேயும் நீங்க ஸ்ட்ரோக்ஸுக்கு நீங்க போனீங்கன்னா டார்கெட் 120 தான் இத்தனை ஆகும். ஏன்னா சில இடத்துல அப்படி ஆகும். ரொம்ப ரேரா ஒரு 1 out of 10 மேட்சஸ்ல வேர் யூ கேனாட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் த பவர் பிளே. அப்படி இருக்கும் பிச் கண்டிஷன். அவங்க இவங்க திருப்பி ரிப்ளையும் போது அவ்வளோ டஃபா இல்லை, அப்பயும் கொஞ்சம் டஃபா இருந்தது. டிரைவிங் கொஞ்சம் டஃபா இருந்தது. அவங்க 2 பேர் விட்டு மேசக்கர் பண்ணி விட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கேட்சை வர விட்டோம். ஸோ நம்ம கேம் ஸ்டைலை மாத்திக்கணும். பிளஸ் டெக்னிக்கலி ரொம்ப ஜீரோவா வந்துட்டோம் நீங்க. அந்த குவாலிட்டி போலிங் ஆடுறதுக்கு டெக்னிக்கலி சுத்தமா நாட் அட் ஆல் குவாலிஃபைட். இந்த ஹோல் டீமை பார்த்தோது 2 விஷயம் தோணுச்சு. எங்க மாமான்னு ஒரு படத்துல சிவாஜி கணேஷ் சேர்ந்து பசங்கள்லாம் தூங்க வைப்பார், ஹாஸ்டல் மாதிரி. அதுல செல்ல கிளிகளாம் பள்ளியிலன்ட்டு எல்லா குழந்தைங்களும் தூங்க வச்சுட்டு போவார். அது மாதிரி ருத்ராஜ் வந்து ஒரு 10 குழந்தைங்களை வச்சுட்டு போன மாதிரி இருந்தது. இது ஒரு பக்கம். சம்டைம்ஸ் கல்யாணத்துலாம் போனீங்கன்னா, ரொம்ப தெரியாத கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஆளாலும் ஏதோ போயிட்டு இருப்பாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அந்த நம்ம கேப்டனுக்கே தெரியல யார் என்ன பண்றாங்க. அதனால சில முகங்களே தெரியல. அதனால நமக்கே டவுட் வந்துச்சு, சிஎஸ்கே தானா அந்த மாதிரி இருந்தது. சார் இந்த இந்த இதுல ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து நம்ம கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது சார். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அவங்க வந்து நம்மளை அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு டீமா, நாங்கள் ஏற்கனவே இப்படித்தான் விளையாடிட்டு இருந்தோம் போன வருஷம், இதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் அவ்வளவுதான், மற்றபடி எங்க டீம் செட்டு அப்படின்ற மாதிரி அந்த செட் பிளேயிங் 11 அதுல ஒரு மைன்யூட் சேஞ்சஸோட அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க இல்லையா சார்? நீங்க கொடுத்த லீடு கரெக்டான லீடு கொடுத்தீங்க. நீங்க சைக்கலாஜிக்கலா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, விஷயம் என்னென்ன, டீம்ல இந்த டீம் வந்து பாண்டிங் நெட் ஆறுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் தோனி தேவை. ஓகே, தோனி தேவை. எல்லா புதுமுகமா இருந்தாலுமே இந்த தோனிங்களை கரிஸ்மால பைண்ட் ஆயிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங். தோனி அங்க மிஸ்ஸிங். அது ஒண்ணா. இப்ப ருத்ராஜ் கேப்டன். அந்த ருத்ராஜுக்கு கூட இருக்கிற 10 பேர்ல பாதி பேரே தெரியல, யாருன்னே தெரியல டீம்ல இருக்கு. அந்த மாதிரி அந்தோனா இருக்கிறதுனால யார் என்ன பண்றாங்க, எப்படி அவங்க இப்போ நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் வந்து கண்டிஷன் சேலஞ்சிங் ஆகிடுச்சு, அவன் டெவலப் பண்ணிப்பான் ஸ்டாண்டர்டை. ஒரு ஜடேஜா பத்திரா நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கலேன், ஷேன் வாட்சன் மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, ஓஹோ இன்னைக்கு பால் இப்படி இப்படி வருதா, ஒரு ஓவர் மேடை நான் கொடுக்குறேன், அடுத்த ஓவர் நான் காம்பன்சேட் பண்ணுவேன்னு சொல்லி பிரெயினை பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இங்க வந்திருக்கிற இந்த கார்த்திக் சர்மா மீதி பேர் எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு ஏதாவது பண்ணணும்,
ஏதாவது கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா ஒரு பேட்டிங்ல ஒரு 4 அடிக்கணும், ஒரு கேட்ச் பிடிக்கணும், 2 விக்கெட் எடுக்கணும்ன்ற ஆங்கிள் அவங்க டேஸ்டா இருக்காங்க. ஏதாவது நம்ம பேரை காப்பாத்தீங்கன்னா போறோன்ற மாதிரி இருக்கு இப்ப டீம். அதனால டீம் பாண்டிங் வந்து டோட்டலி மிஸ்ஸிங். சைக்கலாஜிக்கலா டீம் குழுக்குள்ள ஒரு 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 யூனிட்டா இல்லாத மாதிரி இருந்தது. பட் ஒரு விஷயம், இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறதால அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதையும் நான் சொல்றேன். அண்ட் இது வந்து முதல் 2 மேட்ச் பேட்டிங் ஈஸியா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஈஸியா இல்ல. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா டெக்னிக் அண்ட் எக்ஸ்ட்ரா டெம்பரமெண்ட் யூஸ் பண்ணாதான் நம்ம பிச்சில் ஆட முடியும். ஒவ்வொருத்தன் ஒரு 40 நின்று அடிக்கும்போது நம்மளால மீறி பெற முடியாதா? யோசிச்சு பாருங்க. கையில ஒரு சரியான அடிக்கிற வாங்கினார். இருந்தாலும் ஒரு 40 பிளஸ் அடிக்கிறாருல்ல. ஸோ நீங்க நின்றீங்கன்னா அடிக்கலாம். 150, 160 வந்துடும். பட் அது திருப்பி இந்த போலிங் வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் சரி ரிப்பீட்டடா சொல்றேன். போலிங் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ஆயுஷ் மாத்ரே அட் 1 டவுன் அண்ட் ருத்ராஜ் அண்ட் இவர் நம்ம சாம்சன் டுகெதர் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு ஓப்பனிங் பேர் கிடைச்சிருச்சு. ஆமா. ஸோ அந்த நன்றே பர்கர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்மள பொழந்தாருன்ற அவரோட பவுலிங் பத்தி கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுங்க சார். எப்படி அவரோட அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்குக்கு நம்மளோட பேட்ஸ்மேன் திணறுனாங்க? ஏன்னா வாட் வாஸ் த மெயின் டெக்னிக்கல் டிஃபிகல்டி? இப்போ ஒரு விஷயம் முதல் 6 ஓவர்ஸ்ல நமக்கு இப்ப இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல ஃபிளாம்பாயிண்டா ஸ்ட்ரோக்ஸ்க்கு ஐடியலா மாட்டிச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ் வராம ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நறுக்குன்னு போட்டு சிங்கிள் 4 பால் ஒரு 4 திருப்பி ஒரு ரன் மெய்டன்னு இப்படியே போயிருந்ததுன்னா பர்சர் காய் ரேட்டில் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இவ்வளவு அக்யூரேட்டா போடுறாங்க. ஆனால் இட்ஸ் நாட் அ பியூர் பேட்டிங் ஸ்ட்ரிப் வேர். அதுல போலருக்கு கொஞ்சம் சீம் ஆகுது. அப்புறம் ஹோல்ட் ஆகி ஒரு 2 பால் வந்தது. அதுல 2 பேர் அவுட். அந்த ஷார்ட் அப்படி அவுட்டு, மேட் ஹென்ரி அதே மாதிரி அவுட், காட்டன் போல்ட். அந்த 2 பேர் ஸ்லோவர் ஸ்டஃப் அவுட். ஒரு பவுன்சரை நம்ம நீங்க சொன்ன ஆயுஷ் மாற்ற எடுத்துன்னு போறது மாதிரி லெவல் பண்ணி போயிடுச்சு பால். அது எக்ஸ்ட்ரா ஸ்பீடு. ஸோ பிச்சு வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கு. சீம் ஆகுது, மைல்டா டேர்ன் ஆகுது, ஹோல்ட் ஆகி வருது, எல்லாமே வருது. அதனால தான் சொன்னேன் KL ராகுல், விராட் கோலி டைப்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேட்டிங் ஹை கிளாஸா இருக்கணும். அது ருத்ராஜுக்கு இருக்கு, சஞ்சு சாம்சனுக்கு இருக்கு. பட் சஞ்சு சாம்சனுக்கு தன்னுடைய பிளாம்போயன்ஸுக்கு ஸ்ட்ரோக்குக்கு சரியா மாட்டல, டைட்டா போட ஆரம்பிச்சோன்னு டெஸ்பரேட் ஆயிட்டு ராங்கா ஒரு பால் தன்னை விட்டு போற ஒரு அவே பால்ல இந்த பக்கம் ஆடிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு, பால் ஒரு பக்கம் போச்சு. ஸோ டெக்னிக்கலி அங்க ராங் ஆண்டது. ருத்ராஜ் டெஸ்பரேட் ஆயிட்டாரு. சஞ்சுவும் அவுட்டு, ரன்னும் வராம ரொம்ப டைட்டா போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லாக் ஓவர்ஸ்ல விட்ரா பண்ற மாதிரி விட்ரா பண்ணாரு அவருக்கு. அதுதான் நம்ம வந்து பேனிக் ஆயிட்டோம். பிகாஸ் குவாலிட்டி போலிங் குவாலிட்டி வாஸ் டாப் கிளாஸ். பிட்ச் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ரன்ஸ். இதுதான் பிரச்சனை. ஆல்ரைட். சார் நம்ம சஞ்சு சாம்சன் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஒருத்தர் போனாரு. அவர் பேர் ரவீந்திர ஜடேஜா. அவர் என்னடான்னா ம். அந்த பக்கம் போயிட்டு, இங்க ஆடுனதை விட இன்னும் சூப்பரா ஆடுறதுக்கு நான் தயாராயிட்டேன். எதுக்கு சார் ஆவுறீங்க? யார கேட்டு ஆவுறீங்க நீங்க? எனக்கு புரியலையேன்ற மாரி. அவர் பாட்டுக்கு திடீர்னு அங்க போய் பொலன்னு பொழக்குறாரு சார். சரியான பவுலிங்லாம் போட்டு விக்கெட்லாம் எடுக்குறாரு. எப்படி சார் ஜட்டு பீயிங் இன் ஆப்போசிட் கேம்ப் அது வந்து சிஎஸ்கேவை இத்தனை வருஷம் ரீட் பண்ண ஒருத்தர் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அந்த பழைய பேட்ஸ்மேன்லாம் இங்க இல்ல சார். பட் இருந்தாலும் இந்த டீமோட சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் அங்க இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் சார் ஆப்போசிட் கேம்ப். இப்போ ஜடேஜா இந்த பக்கம் வந்தாச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய பிளேயர் பயந்து போலிங் போற அளவுக்கு ஒன்றும் பிளேயர்ஸே இல்லை. அண்ட் ஜட்டு வந்து ஜெய்ஜாண்டிக் ஹிட்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாவே பவர் பிளே எல்லாம் வந்து அக்யூரேட்டா போடுறாரு. அண்ட் பிச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதுல பாருங்க டூபே எடுத்துட்டாரு. நான் அவருக்கு சொன்னேன், இந்த இவர் வந்து ரொம்ப டிபெண்டபிள் கிடையாது T20 நான் சொன்னேன் சர்ப்ராஸ் தான். அதனால இந்த 11 என்ன 11 இப்ப இந்த 11 ஒரு சேலஞ்சு. இன்னைக்கு எடுத்த இந்த CSK 11 யாரா ஒருத்தராவது ப்ரெடிக்ட் பண்ணிருக்குமா இந்த 11 வரும்போது இருந்து? ஒண்ணுமே புரியல. அதனால சொல்றேன் டோட்டல் டிஸ்ஆரேன்னு ஒண்ணு அப்படி இருக்கு. இது வந்து மினிமம் ஒரு 20 பிராக்டிஸ் மேட்ச் ஆடிட்டு குரூப் ஆக வேண்டிய ஒரு டீம் இது பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லைன்னு நான் சொல்ல. பட் இந்த மாதிரி பிட்ச் சேலஞ்சிங் கண்டிஷன் முதல் மேட்ச்லயே வந்த உடனே ஒண்ணுமே புரியல யாருக்குமே. என்ன ஸ்ட்ரோக் ஆடுறோம், என்ன மாதிரி பால் வருது, நம்ம டெக்னிக்கலி குவாலிஃபைடா கரெக்டா ஆடுறோமா பால் ஒண்ணுமே புரியல. கார்த்திக் சர்மா 2 ஸ்ட்ரோக்கு அடுத்த பால் அவுட், சிவம் டுபே 2 ஸ்ட்ரோக்கு அடுத்த பால் அவுட். அவ்வளவுதான். கொஞ்சம் 2 ஸ்ட்ரோக் கஷ்டம். ஒரு 4 ஒரு 6 மாட்டிச்சு. பரவாயில்ல, மீறி ஒரு 7-8 பால் தள்ளி ஆடலாம். அதான் விராட் கோலியோட போன மேட்ச் எக்ஸாம்பிள். விராட் கோலி RCB கட்சியா பாருங்க. முதல் 30 ரன் நீங்க பாத்தீங்கன்னா 23, 24 பால் ஆச்சு அடிக்கிறதுக்கு. அடுத்த 30 என்ன ஸ்பீட்ல அடிச்சாரு பாருங்க. சோ சில பிச்சஸ்ல தலைவா நீ தான் கிங், நீ ஜெயிச்சுக்கோ, முதல் 6 ஓவர் நீ போடு, நான் பாத்துக்கிறேன், ஆனா இதுக்கு சேர்த்து வச்சு காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல கிரிக்கெட் ஆடணும்.
அதை வி ஃபெயில். நாங்கள் கிரீட் ஆடும். நான் அது என்ன காரணம் சொல்றேன். பிச்சில் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? செப்பாக்கில் என்ன மாதிரி பிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? கட்டாந்தர பட்டா விக்கெட் ஓடி வந்து 160 போடுவாங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல. அப்படின்னு ஸ்டாண்ட் உள்ள போகும், கிரௌட் பயங்கரமா வைத்துட்டுருவாங்க. 6 டமால் 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 பண்ணினே இருப்போம். ஆனா have you ever bothered to go to bat on a pitch which is difficult for batters, not necessarily bouncy? இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவர் ஸ்டெப்பா வருது, சீமாற பிட்ச், நாட் கன்டியூசிவ் ஃபார் பேட்டிங். அந்த மாதிரி பிட்சஸ்ல எவ்வளவு பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம் நம்ம சொல்லுங்க. நீங்க டெக்னிக்கலி பிஸ்தாவா 4-5 பேர் விவிஎஸ் லக்ஷ்மன் டிராவிட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது யூத்ஃபுல் டீம் அது. அப்போ சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல வச்சு நீங்க என்ன கிரீட் ஆடுவீங்க? இப்ப திருப்பி நம்ம வந்து நார்மல் டிராபிக் இல்லாம வண்டி ஓட்டு திடீர்னு போய் டிராபிக் 63 உள்ள போய் ஆட்டோ ஓட்டணும் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஒன்றும் புரியல, முழிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஈஸியர் கண்டிஷன்ஸ்லாம் ஓடுவது வேற. பட் அவங்க பேட்லுக்கு முதல் மேட்ச் எப்படி வந்தது? பாசிட்டிவ் நோட்ல பார்க்கணும்னா சம்டைம்ஸ் டஃபஸ்ட் ஆரம்பிக்கும். ஜிஆர் விஸ்வநாத் பேட்டிங்ல முதல் இன்னிங் 0 வாழ்க்கையில டேபிள் அடிச்சோன்னு இப்படி உட்காந்து பட்டாடி பக்கத்துல கேப்டன் போயிட்டு டோன்ட் வரி யங்ஸ்டர் தேர் இஸ் ஒன் மோர் இன்னிங்னு. அடுத்த இன்னிங் 137 அடிக்கிறார் கான்பூர்ல ஆஸ்திரேலியாவோட. அதுல 25 பவுண்டரி, அதுவே 100. ஸோ முதல்ல ஃபெயிலியர்ல முயற்சிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் நீங்க எப்படி ருத்ராஜோட பைண்ட் ஆறீங்க, பாண்டிங் எப்படி இருக்குன்றது தான் மெயின். ஸோ சைக்கலாஜிக்கலி இன்ஜர்ட் நம்ம. இப்போ பேசிக்கா தோனியை காணும் கைட் பண்றதுக்கு. அதை தவிர ஸ்டார் பேட்டர் பிரிவிஸ் இல்ல. அதுக்கப்புறம் ஸ்டார் போலர்ஸ் லைக் ஜடேஜா பத்தினா கிடையாதுன்றச்சே எத்தனை நெகட்டிவ்ஸ் இருக்கு டீம்ல. இந்த மாதிரி டீமுக்கு பியூரா பிளஸ் ஒரு பிட்ச் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாட்டினா கூட ஒரு 200 வந்து அபார்டான ஒரு ரிலீஃப் வந்திருக்கும். அதுவும் இல்லாம பிச்சும் பெரிய சவாலா போச்சு. ஸோ ஆல் ஆட்ஸ் அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து எப்படி வர போறீங்கன்றது நீங்க உங்களுடைய சைக்கலாஜிக்கல்லாம் இருக்கு, கேம் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கான பிச்சும் மாட்டோம். பட் நீங்க சைக்கலாஜிக்கலா எப்படி கம்பைன் ஆக போறீங்களோ அதுலதான் இருக்கு. அதையும் மீறி கஷ்டமான விஷயம் இப்ப இந்த போலிங்ல என்ன பண்ண போறோன்றது. பரிதாபமா இருந்து நீ போலிங் பார்க்கும்போது கம்போஜ் ஓரளவுக்கு ரீசனபிளி ஓகேயா போட்டார், மற்றபடி வெரி சாரி சார். இப்போ இந்த மாதிரி ஒரு லோ டோட்டல் இதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் அவருடைய பவுலிங்கை அந்த பிளானை ஹேண்டில் பண்ண விதம் அது உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சா? இல்ல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. 300 வச்சிருந்தா கூட இந்த போலிங் வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்றோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட். நம்பர் 2, ஆஸ் யூ செட் 128 தான் சேஸ் பண்ணா வின்னிங் வச்சு நான் தான் 100 ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்துறோம். யூ ஹேவ் டு கோ டூ ஆர் டை. 100 தான் ஒரே போலர், தி பெஸ்ட் போலர் அவர் தான். இன்னைக்கு அடிச்சாங்க அது வேற, அவர் தான் பெஸ்ட் போலர், அவரை கொண்டு வந்தாலும். நீங்க இந்த 127 டிஃபெண்ட் பண்ணும் போது கார்த்திக் சர்மா அதுல கேட்ச் விட்டார். யாருக்கு? சூர்யவன்ஷி. அவர் டெவாஸ்டேட்டிங் அடிக்கிறார், எக்ஸ்ட்ராடனரி அடிக்கிறார். அவர் பவுன்ஸை தப்பா அடிச்ச போது அந்த கேட்சை நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னீங்கன்னா அது பின்னாலேருந்து வருது, அவர் ட்ரை பண்ணாரு, பாவம் செலபிட்டி அப்படிலாம் கொடுத்து தட்டி கொடுத்துனே இருந்தீங்கன்னா 127 தான் இருக்கு, போயினே இருக்கு. இந்த மாதிரி மேஜிக்கலா ஒரு 3-4 கேட்ச், எக்ஸ்ட்ராடனரி ரன் அவுட் 2 அப்படிலாம் பண்ணா மட்டும்தான் இந்த 127 நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கும் நல்ல போலிங் இருக்கணும்ன்ற. அதுக்கு ஸோ நீ இவங்களாம் திங்க் பண்ணணும். சரி, ஓகே, இன்னைக்கு எடுத்து வச்ச காம்பினேஷன் இவ்வளவுதான் போலிங் ஸ்டஃப். இதை மீறி நம்ம என்ன பெஸ்டா பண்ணலான்ட்டு பேட்டர்ஸ்ல இன்னும் டபுளா திங்க் பண்ணணும். நம்ம என்ன பெட்டரா பண்ணா இன்னும் போலர்ஸ்க்கு நிறைய ரன்ஸ் கொடுக்கலாம் போலிங் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் திங்கிங்ல தான் பார்த்துருக்கு, இண்டிவிஜுவல் ரியலைசேஷன்ல தான் இருக்கு. இட்ஸ் டூ ஏர்லி டு கம் டு கன்க்ளூஷன். இப்படி யாருனாங்களே அவ்வளவுதான் இந்த டீம் தாட்டி காலியால ஒண்ணுமே இல்லை, திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் இப்போ சொல்றேன். ஏன்னா நம்ம நீ எத்தனையோ டீம்ஸ் வந்து வாஷ் அவுட் அப்படின்லாம் பேசும்போது பயங்கரமா வராங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங் தான். ஓவர் முடிஞ்சது கரியர்னு பேசுற சமயத்துக்கு எப்படி கொண்டு வந்து கப்பு ஜெயிக்கிற அளவுக்கு பண்ணாரு, சூரியகுமார் யாதவ் எப்படி வர்றாரு, இப்படி எல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இந்த மேட்சை பத்தி மட்டும் நான் சொல்றேன். அது மட்டும் பேத்தட்டிக்கா இருந்தது. இது ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. பட் ஹவு தே யுனைட் அண்ட் பிளே அஸ் அ டீம் அதுல இருக்கு. ஸோ வைபவ் சூரியவன்ஷி, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் என் மேலே எவ்வளோ வேணா வைங்க, ஆனால் அதை விட ஒரு பார் மேலே தான் நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை என் மேலேயே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயராக இருக்கிறாரு. ஹவு டிட் ஹி பேட் சார்? உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவருடைய இன்னைக்கு match? அவரு டிப்பிக்கல் அபிஷேக் சர்மா என்ன பண்ணாரோ, ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் 4 ஓவர்ல 70 அடிச்சாரு அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க என்னன்றத, ஆஃப் ஸ்பின்னர் ஆன் தி ஆஃப் ஸ்டம் ஷார்ட்டா போட்டு ரைசிங் டெலிவரி ஒரு அக்கரா சன்ன மிடாரெல்லாம் விட்டாரு. விட்ரா பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கவர் தூக்கி அடிக்கிறாரு அபிஷேக் சர்மா. ஸோ ஓடி வந்து மெதுவா போடணும், இதை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க விட்டுட்டு வெயிட் பண்றாங்க. ஆஸ் இட் இஸ் ரைட் ஆன் டாப்ல இருக்கு, எம்பரர் மாதிரி இருக்காரு வைபவ் சூரியவன்ஷி.
அவர் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போதைக்கு. எங்கேயாவது ஒரு வீக்னஸ கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இப்போதைக்கு நான் சொல்றேன், நீங்க வேகமா போட கூட அவர் வேகமா அடிப்பார். ஒரே சான்ஸ் ஸ்லோ இல்ல இப்ப அந்த பவுன்ஸ தப்பா அடிச்சு ஆடுனார் பார்த்தீங்களா? அந்த மாரி ஏதாவது மாட்டுனா உண்டு. பட் மாஸ்டர் கிளாஸ் ஒண்ணும் டவுட்டே கிடையாது. இதெல்லாம் இந்த வீக்னஸ்லாம் நம்ம பேசினா கூட அட் வில் ஓவர் வச்சா நான் 6 அடிக்கிறேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? நான் ஒரு 4 6 அடிக்கிறேன். அப்படின்ற லெவல்ல ஒரு பிளேயர். அண்ட் இஸ் கம் ஆஃப் ஏஜ் நவ் அண்ட் இந்தியன் டீமுக்கும் குவாலிஃபைடுன்றாங்க. அதனால வந்து வேற லெவல் பிளேயர். வேற லெவல் பிளேயர் நொறுக்கிட்டார். நொறுக்கிட்டார். நல்ல போலர்ஸ் இருந்தாலே டேஞ்சர். ஒரு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்ல மாரி இருந்தாலே அவர் அடிப்பாரு. பட் அவர மாரி போலரா ஒருத்தர் தான் இவர் யார்கருக்கு போட்டு போல்ட் அடிக்க முடியும். இல்ல ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்பின்னர், ஒரு சுனில் நாராயண் மாரி பீக்ல இருக்கிற போலர்ஸ். அந்த மாரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் பவுலர் யாராவது வரும்போது சொல்லலாமே தவிர, அந்த மாரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் பவுலர் வர வரைக்கும் சூரியவன்ஷி வில் பி ரெய்னிங் சுப்ரீம். சார் நம்மளோட அந்த முதல் 3 பிரைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சார். ஜேமி ஓவர்டன் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் 3 பவுலர்ஸ். மேட் ஹென்ரி ஆகட்டும், கலீல் அண்ட் அன்ஷுல் ஆகட்டும். இத வந்து இவங்க 3 பேரோட இந்த காம்பினேஷன் இதுதான் அடுத்த 2 மேட்சஸும் இருக்க போகுது அப்படின்னா, நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஷுட் அன்ஷுல் கம்போஜ் கம் இன் த பிகினிங் நினைக்கிறீங்களா? இல்ல மேட் ஹென்ரி அண்ட் கலீலே ஆரம்பத்துல போறது கரெக்ட்டா? பிகாஸ் கலீல் வந்து விக்கெட் எடுக்கலனாலும் கூட கொஞ்சம் எக்கனாமிக்கலா நல்லா போட்டாரு கலீல். ஸோ இது எப்படி சார் ஆப்பரேட் பண்ணலாம்? மேட் ஹென்ரிக்கு நீங்க இனிஷியல் 2 ஓவர்ஸ் குடுத்து தான் ஆகணும். பிகாஸ் அவருக்கு அந்த ரெக்கார்ட் இருக்கு. முதல்ல பவர் பிளேல கொஞ்சம் அக்யூரேட்டா போட்டு விக்கெட் எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி. நாட் அ வெரி இம்ப்ரெசிவ் பவுலர் ஃபார் தி ஸ்லாக். ஸோ பிகினிங்ல ஒரு 2 போடணும். அண்ட் கலீல் லெஃப்ட்டா இருக்கிறதால கண்டிப்பாக அவரை குடுப்பாங்க. ஏன்னா அவரும் விக்கெட் எடுக்கிற டைப் தான் முதல்ல. கம்போஸ் தான் நெக்ஸ்ட் வருவாரு. 3rd ஆர் 4th ஓவர் அவர் தான் வருவாரு. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, அக்யூரசி ஆஃப் லைன் ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்தது. டாப் கிளாஸ். அக்ராஸ் ஹியர் போனீர் அவுட். அந்த மாரி ஒரு லைன புடிச்சிட்டாரு. மிடில் ஸ்டம்ப்லயே போட்டுருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. பட் வேற ஒண்ணும் பெருசா பண்ணல. பிகாஸ் முதல்ல போட்ட பவுலர்ஸுக்கு பிட்ச் குடுத்த அசிஸ்டன்ஸ் 2வது போட்ட போது குடுக்கல அவ்வளோ. அவ்வளோ குடுக்கல. பிளஸ் அவங்க வந்து இந்த 2 ஜெயண்ட்ஸ் ஆடுறாங்க. ஆல் தட் மேட்டர்ஸ். பிட்ச் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஒரு ஜெய்ஷ்வால் 6 சாம்பியன், வைபவ் சூரியவன்ஷி 6th சாம்பியன். 2 6th சாம்பியன்ஸ் அகெயின்ஸ்டா ஒரு சின்ன டோட்டல வச்சுன்னு வேற நீங்க போடணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால நம்மளது எடுபடலையே தவிர, இப்படிதான் இந்த 3 பவுலர்ஸ் இப்படிதான் குடுப்பாங்க. நூர் வந்து இன்னும் வந்து அவர் தான் விக்கெட் டேக்கிங் என்ன பொறுத்தவரைக்கும். அவர் இன்னும் பெட்டரா போடணும். ஒரு லைனல் லிங்க் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ரஷீத் கான் இவங்கலாம் பீக்ல எப்படி போட்டாலும் அப்படி போட்டாங்க. ஜிடிக்குலாம் பிரமாதமா கொடுத்து அந்த டைப்ல போடணும். சார் ஒரு 3 ஸ்பின்னரெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு இருந்த சிஎஸ்கே போய், இன்னைக்கு 2 ஸ்பின்னர் கூட இல்ல. என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்பின்னர் தான். அவர வச்சு என்ன போடணுமோ அதுதான் போடுவேன்ற ரேஞ்சுக்கு ஆயிருச்சு சார். எனக்கு இதுதான் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்குது. இன்னைக்கு பிளேயிங் 11ல இவங்க எல்லா காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படி யோசிச்சிருப்பாங்க, அப்படி யோசிச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன மாரி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, மக்கள் யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்களான்றத தவிர்த்து, கோச்சுக்கே கடைசி நிமிஷம் வரைக்கும் இருடா யோசிச்சுட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாரி தான் ஃப்ளெமிங் கடைசி வரைக்கும் பிளேயிங் 11 வந்து இங்கி பிங்கில போட்டிருப்பாருன்னு தோணுது. ஆனா, அந்த இங்கி பிங்கி பாங்கில கூட ஏன் வந்து இன்னொரு ஸ்பின்னர் இல்ல? அப்படின்றது தான் எனக்கு ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து நம்ம அந்த வீர வச்சிருந்திருக்கலாம். வீர் வந்து ஸ்பின் போடுவாரு. ஸ்ரேயஸ் கோபால் போடுவாரு. அவர் நெட்ஸ்லலாம் போட்டுட்டு தான் இருந்தாரு. ஏன் வந்து இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் வேணும்னு கூட இவங்க யோசிக்கல. இவ்ளோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ பேக் பண்ணிட்டு எப்படி போனாங்க? அது என்ன ஐடியாலஜி? நீங்க சும்மா ரீகால் பேக் அப்ப அந்த அந்த ஆக்ஷன் முடிஞ்ச போது நான் என்ன சொன்னேன்றத பாருங்க. லிவிங்ஸ்டன் சொன்னேன், குஷால் மெண்டிஸ் 2 பேர் சொன்ன விட்டுட்டோம் கோட்டன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன் ஆப்ஷன்ல. யார மெயினா விட்டோம் தெரியுமா? பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் போவே இல்ல. முதல் ரவுண்ட் ஆஃப் ஆப்ஷன்ல பிஷ்னாய் போல. பிஷ்னாயே வச்சிருந்தோம்னா, அப்பா! ஒரு வித்தியாசமான டைப் ஆஃப் பவுலர்னாது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிக் பண்றது. பிளஸ் அவரே சஹால்லாம் நீங்க வந்து பவர் பிளே சமயத்துல கொண்டாந்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்குலாம் உண்டு. ஸோ போலிங்ல ரொம்ப காஸ்ட்லி மிஸ் அந்த பிஷ்னாயை நம்ம விட்டது. அதாவது ஒண்ணு இருக்கு. மத்தபடிக்கு மேல நம்மளுக்கு இருக்கிற பாஸ் ஒரு விஷயம். ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதான் டீம். டீமுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒரு பிராண்ட் நேம் இருக்கு. அது ஒரு ஒரு செம்ம ரெக்கார்ட் இருக்கு. அத காப்பாத்தணும்னு ஆடணும்னா, நீங்க ரியலைஸ் பண்ணி இது ஒரு பெரிய பிராண்ட் சிஎஸ்கேன்றது. ஃபேன்ஸ் வேற லெவல்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கேன்ற ஒரு பேருக்கு. இத நம்ம காப்பாத்தணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க மைண்ட் உள்ள வந்ததுன்னா, உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியோட நீங்க டபுளா கிரிக்கெட் ஆடுவீங்க. இதெல்லாம் யோசிக்கணும். என்னுடைய சர்வைவலுக்கு நான் லெவல்ல இருக்கேனா, நான் என்ன பண்றேன்? பேப்பர் ஸ்கோர் அடிச்சிட்டேனா? பேப்பர் சேஃப்டியா எக்கனாமிக்கலா போட்டேனா? ஃபீல்டிங்ல ஒரு ரன் கூட விடலையா? அந்த மாரி ஆட்டிட்யூட்ல பெசிமிஸ்டிக்கா போட முடியாது. நான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு 3 மேட்சாவது வாங்குறேன். என்னால மேட்ச் ஜெயிக்க போகுது சிஎஸ்கே. நான் ஐ வில் டூ மை பெஸ்ட் இன் ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எவ்ரிதிங். ஓகே. ஐ மே பி ஜஸ்ட் அ பேட்டர். பட்
நான் ஃபீல்டர்ல டெரிஃபிக்கா 2 கேட்ச் ஃபீல்டிங்ல புடிக்கிறேன். இந்த மாரி எக்ஸ்ட்ரா நம்ம யோசிச்சா மட்டும் தான் தலைவா இந்த டீம் வின் பண்ணும். இல்லன்னா நார்மல் கிரிக்கெட் ஆல்சோ ரன் கேஸ்ல போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான். We can do wonders. இந்த மைண்ட் செட் வரும். If I'm allowed to give them a speech, mentoring level, if I'm allowed to give them a speech, I don't mind. I'll see to it that they do better. எழுதி தரேன். சார் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் சிஎஸ்கே சார். இந்த பிளேயிங் 11ல புதுசா உள்ள வந்திருக்கிற சஞ்சு சாம்சன் இல்லாம இந்த பேட்ஸ்மேன்ல மற்ற 3 பேர் யாரு புதுசா நுழைஞ்சிருக்கிறா அப்படின்னா, ஒன்னு மேட் ஷாட், அப்புறம் சர்ஃபராஸ் கான், அப்புறம் கார்த்திக் சர்மா. இப்போ இந்த 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 பால்ஸ் கிட்ட இவங்க 3 பேர் சேர்ந்தே புடிச்சிருப்பாங்க சார். இப்போ இத வச்சு நீங்க பார்க்கும்போது, ஓகே பாலா, எனக்கு தெரிஞ்சு பிரவிஸ் இல்லன்னா கூட மேட் ஷாட் ஏதோ பண்ணுவாருன்னு தோணுது. அவர் புடிச்ச அந்த 7 பால் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லன்னா இந்த மேட் ஷாட் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸே இல்லாத ரொம்ப மேட் ஷாட் ஆகுறாரு அப்படி தோணுதா? சர்ஃபராஸ் கான் அண்ட் கார்த்திக் சர்மா இந்த 3 பேர் பத்தி எனக்கு உங்களோட ஐடியா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்ன சார்? 3 பேர்ல வந்து கார்த்திக் சர்மாவுடைய அப்ரோச் நல்லா இருந்தது. அவுட் ஆயிட்டார் ரைட் இல்லன்னு சொல்லல. பட் அவருடைய அப்ரோச் வாஸ் குட். ஸோ கார்த்திக் சர்மாக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 ஹிட்டிங் வந்து ரொம்ப அலட்சியம் அடிக்குது. டெரிஃபிக், டெக்னிக்கலி இட்ஸ் வெரி குட். கமிங் பேக் டு த பாயிண்ட் தட் ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங், நீ ஸ்டாண்டர்ட் இருக்கு, நோன் நேம் அதெல்லாம் கிடையாது. பட் உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு நீ பண்ண முடியும்னா, டேக் திஸ் பேர் அஸ் தி எக்ஸாம்பிள். ஷஷாந்த் அண்ட் அஷுடோஸ் இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு யாருன்னா தெரியுமா அவங்கள? ஆனா 2-3 மேட்ச் அவங்க வச்ச உடனே 4வது மேட்ச்ல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு வருது. இந்த 2 பேர் வந்துட்டானுங்கன்னா கட்சி 5 ஓவர் 70 கூட அடிச்சிருவாங்க. கிரியேட் பண்ணா பாத்தீங்களா, அவனோட யூனிக் பவர் ஹிட்டிங் அது. அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அதனால இட்ஸ் பெட்டர் தட் வி ஸ்டார்ட் பிராக்டிசிங் ஆன் பிச்சஸ் வேர் தி கண்டிஷன்ஸ் ஆர் டோட்டலி இன் ஃபேவர் ஆஃப் போலர்ஸ். அதாவது படியில அடியெல்லாம் பட்டு கொடு அப்படி சொல்லணும். கொஞ்சம் நல்ல டேர்னிங் விக்கெட்ஸ், கொஞ்சம் ஹோல்ட் டைம் மெதுவாக வருது. அதுலாம் எப்படி ஆகணுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பாஸ். இல்லைன்னா சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல நம்ம சர்வீன் இருப்போம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஏன் சொல்லணும்னா, ஸ்பெக்டாகுலர் போலர்ஸ்லாம் இருந்துட்டாங்கன்னா நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். நிறைய மைனஸ் டிராபேக்ஸ் நிறைய இருக்கும்போது லூப் ஹோல்ஸ் இருக்கிறச்சு நம்ம இப்படிதான் நம்ம டெவலப் பண்ணி வழிகிறது. சார் மூவிங் ஆன் டு ஆர்ஆர் ஃபியூ திங்ஸ் சார். அவங்க கிட்ட வந்து இருந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் இந்த இஷ்யூ அது இதெல்லாம் போய் அவங்க வந்து என்னோட ஃபிக்ஸ்டு கேப்டன் வந்துட்டு ரியான் பராக் தான் இப்போ அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்றாங்க. எப்படி இருக்குது சார் அவங்களோட ஸ்குவாட் பார்க்கும்போது? தே லுக் வெரி செட்டில்டு. போன தடவை இருந்து அந்த டாப் 4ல இருந்து ஆரம்பிச்சு டாப் 5, 6 அது போய்கிட்டே இருக்குது. வெறும் ஜடேஜா மட்டும் தான் உள்ள நுழைஞ்சிருக்கிறாருன்ற மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க நல்லா செட்டில்டா இருக்கிறாங்க. எப்படி இருக்கு சார் அவங்களுடைய பிளேயிங் லெவன், இன்க்ளூசிவ் ஆஃப் சந்தீப் சர்மா மாதிரி, ரவி பிஷ்ணா எல்லாம் சேர்ந்த போது இது எப்படி இருக்கு பார்க்க இந்த டீம்? போலிங் அட்டாக் இஸ் காட் a lovely variety. அது நம்ம வந்து ஆர்ச்சர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல கொஞ்சம் சீமிங் விக்கெட்ல ஆர்ச்சர் ஆடுறது கஷ்டம். பர்கர் வந்து 2 பக்கம் மூவ்மெண்ட் பட் வித் சேம் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன். அதுல 2 பக்கம் மூவ் பண்றாரு. ஸோ அவரு கஷ்டம். சந்தீப் சர்மா ஓடி வந்து தூறாரு, அவரு கஷ்டம். இப்ப இந்த பிரிஜேஷ்னு ஒரு புது போலர் வந்திருக்காரு. அவர் நினைச்சா பாஸ்டா போடுறாரு, நினைச்சா யாருக்காரு போடுறாரு, லிக்பேக் மாதிரி மெதுவாக அவர் போடுறாரு. அவர் ஒரு புது வெரைட்டி ஆஃப் போறீங்க. இதை தவிர பிஷ்னாய். ஸோ ஓவரால எல்லா டீம்ஸும் பார்க்கும்போது இந்த டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆர்ஆருக்கு போலிங் வெரைட்டி ரொம்ப பிரபலமா இருக்கு. ஏன்னா அஸ்வின் சஹல்லாம் இருந்து ஒரு டீம் இருக்கு. அஸ்வின் சஹலோட போலிங் காம்பினேஷன் இருந்து ஒரு டீம். இப்போ இது வேற மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி இருக்கு. பேட்டிங்ல யமகாதக பேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ வெரி வெரி ப்ராமிசிங் டீம் மாதிரி எனக்கு தெரியுது. ஜட்டு வேற இருக்காரு உள்ளுக்குள்ள, டெரசிக்கா இருக்காரு டீம். ஆஸ் யூ செட் இந்த வெரைட்டி தான் சார். எல்லா விதமானதுமே இப்போ உள்ள இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட. அதனால இதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஆஸ் ஆல்வேஸ் ஆர்ஆர் லுக்ஸ் as a வெரி ஸ்டீலிங் ஆப்போனன்ட் சார். சார் லாஸ்ட் ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் சார். ஒரு சைடு இந்த ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கேக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, இல்லை ஆர்ஆருக்கு கூட சொல்லலாம். வாட் வாஸ் த ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்? அப்பா இது கொஞ்சம் பார்க்கும்போது பரவாயில்லன்னு இருந்துச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி மொமெண்ட்னா என்ன சார்? மெரிபா பன்னீர் சோடா வழங்கும் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஃப் தி டே. வைபவ் சூரியவம்சி, நோ டவுட் அபவுட் இட். பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஹையரா வர 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 பப்ளிக்கு 6 ஹிட்டிங்ல அதை மீறி மீறி அடிச்சுன்னு இருக்காரு. இல்லை அது ரொம்ப பெரிய சின்ன பையன். ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹிம் தி பெஸ்ட் கிரெடிட். அவருக்கு தான் கொடுக்கணும். என்னவா நீ எந்த டீம் வேணும் எத்தணும், நீ என்ன வேணா போலிங் போடு, நான் 6 அடிச்சுன்னே இருப்பேன் அப்படின்றது வந்து ஆல்ரவுண்ட் விக்கெட். அது 360 டிகிரிஸ் மிட் விக்கெட்ல மிடான்ல கவர் மேல அப்படி. ஸோ ஒரு பிரில்லியண்டான ஒரு கேட்ச், நல்ல கேட்ச் சர்ஃப்ராஸ் பிடிச்சது. அந்த கேட்சுக்கு அவர் அவுட்டே தவிர நம்பர் ஆஃப் பால்ஸ் ரொம்ப கம்மி. அதுவும் இந்த பிட்ச் இஸ் நாட் சோ ஈஸி, நாட் அன் அப்சல்யூட் பேட்டிங் பாரடைஸ். அதில் அடிக்கிறதுன்றது டாப் கிளாஸ். மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் சூரியவம்சியுடைய பேட்டிங் தான். ஆசம் சார்.
சார் இந்த மேட்ச்சுக்கு என்ன ரேட்டிங் குடுக்கலாம்? இது வந்து மீதி நம்ம பார்த்த 2 மேட்ச்ல ஒரு 200 சேசிங், அதுல ஒன் சைடட். இதுல 127 ஆல் அவுட் ஆயிட்டு டோட்டலி ஒண்ணுமே இல்லாம டோட்டலி ஆஃப் கலரான ஒரு கிரிக்கெட் இது சிஎஸ்கே. பட் நான் இதை வந்து இது மட்டம் தட்டணுன்றதுக்காக நான் சொல்லல. திருப்பி சொல்றேன், இது யார் வேணா திரும்பி வருவாங்க. இந்த பிச்சை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. கரெக்டா மாட்டினாங்க. ஒரு நாட் they would have preferred definitely an easier pitch. அதனால சொல்றேன். அண்ட் ஹார்ட்லி 3 குத்தாலே ஜாஸ் இந்த மேட்ச். ஒண்ணுமே இல்லை இந்த மேட்ச்ல. 3 குத்தாலே ஜாஸ். ஆல்ரைட் சார். கண்டிப்பா நம்ம வந்துட்டு இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்ல நாளைக்கு வந்து சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். க்ளோசிங் வேர்ட்ஸ் பிஃபோர் வி எண்ட் த வீடியோ சார். க்ளோசிங் வேர்ட்ஸ் டு ஸ்டார்ட் வித் வந்து நீங்க சென்னை சோபர் கிங்ஸ், சென்னை ஷாக்டு கிங்ஸா நீங்க கிரிக்கெட் ஆடிட்டீங்க. பட் ரியலைசேஷன்ல தான் இருக்கு. திருப்பி நான் சொல்றேன், தனியா புதுசா ஒரு டேலண்ட் வந்துட முடியாது. அப்படியே கேமை வந்து ரேடிக்கலா மாத்திக்கலாம் முடியாது. பட் மைண்ட் டிசைட் பண்ணீங்கன்னா என்ன வேணா பண்ணுவோம். அந்த தோனி எப்படி வந்து வந்த உடனே முதல் ஓவர்ல எப்படி வந்து ததுகாப்புக்கான ஆடிருக்காரு, இவர் என்ன இப்படி ஆடுறாருன்னு நினைக்கும் போது எப்படி கடைசி ஓவர்ல அந்த கிரிக்கெட்டே வேற, நீயா நானாட்டு நான் ஆடுறேன் அப்படின்னு ஆடுற ஒரு எக்ஸாம்பிள். அஷுட்டோஷ், சஷாங்க் வந்து அந்த 2 பேர் பவர் ஹிட்டிங்ல அவங்க வந்து ஈவன் 14 to 15 ஆஸ்கிங் ரேட்டா இருந்தா கூட வேர்ல்ட் கிளாஸ் டோன் நேம்ஸ்லாம் கிடையாது அவங்க. ஆனா தேர் மேக்கிங் எ மேட்ச் அவுட் ஆஃப் இட் அந்த 2 பிளேயர்ஸ். இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு வீடியோல போட்டு பார்த்தோம்னா ஐயோ நம்ம கூட நினைச்சா பண்ணலாம்ல அப்படின்னு. ஓவர்டன் 40 அடிக்கிறார்ல, உங்க டீம்லயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓவர்டன் 40 அடிச்சு காமிச்சிட்டாரு. கையில பாவம் செம்ம அடிப்பட்டு அதை மீறி ஒரு 40 அடிச்சாரு. கடைசியில மேட் ஹென்றி இருக்கட்டும், கம்போஜா இருக்கட்டும், அவரும் கம்போஜா ஒரு 4 அடிக்கிறாருல. அதுதான் சொல்றேன், என்னால முடியும்னு நினைச்சீங்கன்னா முடியும். ஐயோ இது என்ன இப்படியே போயிடுது, முதல் மேட்சே நம்ம 127 தானா, அவ்வளவுதானா, இப்ப தோனிக்கு வந்து உடம்பு சரியில்லை, கால் சரியாலன்னா, பிரேவிஸுக்கு வந்து சைட் ஸ்பெயின் சரியாலன்னா நினைச்சுன்னு போயிட்டீங்கன்னா கிடையாது. அந்த 2 பேரும் வேணாம். இருந்தாலும் நான் அதை ஈடு கட்டுறேன், வின் பண்ணி கொடுக்குறேன். திருப்பி தோனி வரும்போது பிளாட்டர்ல கொடுக்குறேன், 3 மேட்சஸ் 2 வின்ஸ் கொடுக்குறேன்ற மைண்ட் செட் வரணும். வந்தா நல்லா. ஆசம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர். நாளைக்கு அடுத்த மேட்ச்ல நான் திரும்ப வந்து உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா வெயிட் பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ சார். மறுபடியும் சந்திப்போம். அண்ட் வந்து இந்த இன்னொன்னு சைக்கலாஜிக்கலா ஏதாவது தமாஷா ஏதாவது சொல்லணும் இல்லையா, இந்த கௌதம் கம்பீர கௌதின்னு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு வைப்ஸ் செட்டப் இல்ல தோனி. ஏன்னா கௌஹாத்தி இடம் இல்ல, அது சவுண்டிங் பார்த்தா கௌதி மாதிரி இருக்கு. அதனால என்னமோ ஒண்ணு நெகட்டிவ் ஆயிடுச்சு அவருக்கு. காப் மத்தில ப்ராப்ளம் ஆயிடுச்சு கௌதி அப்படின்ன உடனே. எனிவே நம்ம வந்து இந்த ஹியூமரை விட்டுறக்கூடாது. என்ன ரிசல்ட் வந்தாலும் இதை நம்ம விட்டுறக்கூடாது. அப்பதான் ஜாலியா அடுத்த மேட்சை பார்க்க முடியும். லெட்ஸ் ஹோப் திங்ஸ் blossom better. மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.